வெல்கம் டு ஆர்யா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. அது ஒரு சீசனல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடிய பச்சை மொச்சையை வச்சு பச்சை மொச்சை கத்திரிக்காய் சாதம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஆனால் டேஸ்டியான ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செஞ்சுருக்கேன். அதுக்காக கம்மியாக செஞ்சுருக்கேன். ஒரு 3 கத்திரிக்காய் போல் வரி கத்திரிக்காய் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கும் போதே பச்சை மொச்சையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக சேரும். இந்த ஸ்டேஜில் மல்லித்தூளும் குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் தூள்லாம் போடுவோம்னா அந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி குழம்பு ஊற்றுவோம். நல்லா கடையில் ஒன்று சாம்பார் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ புளிக்கரைசலையும் ஊற்றி தேவையான அளவு அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுக்குவோம். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். விசிலில் வெந்து வரும்போதே கத்திரிக்காயில் ரெடி ஆயிரும். இங்கே அரிசி கம்மி பிடிச்சதையும் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 1 விசில் லோ ஃப்ளேம்லையும் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, விசில் அடங்கிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா பொலன்னு உதிரியாக சூப்பரான எம்மியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக பசங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணதுக்கு பாய்.